பலருக்கும் தன் தகப்பனார் வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக இருப்பார். என்னோடய வாழ்க்கையும் அதே போல தான். ஆனால் இன்றைக்குள்ள சம்பவம், இன்றைக்குள்ள ஷேரிங்கில் என்னோட தகப்பனார் பற்றி கிடையாது. இந்த ஒரு கதை எந்த ஒரு தகப்பனாருக்கும் நடக்கவே கூடாது. அவ்வளோ பெரிய கொடூரமான ஒரு விஷயத்தை என் லைஃப்பில் என் கண்ணால் பார்த்தேன். அந்த இன்சிடெண்ட்டில் நானும் ஒரு ஆளாக இருந்தேன். அது என்னால் இது வரைக்கும் மீளி வர முடியலன்னு சொல்லும்போது என் மனசுக்குள்ளே அது ஒரு தேங்கி இருக்கிற ஒரு நீர் மாதிரி ஆயிடுச்சு. எழுத்தாளர் ஸ்டீவன் கிங் வந்து சொல்லுவார், நம்ம மனசுக்குள்ளே எல்லாரும் மனசுக்குள்ளே ஒரு பழைய கேணி இருக்கும். அந்த கேணிக்குள்ளே குடிக்கவும் முடியாத, அழிக்கவும் முடியாத, கரைஞ்சும் போக முடியாத ஒரு நீர் இருக்கும். அந்த நீர் எப்போதும் வந்து ஒரு மகா பெரிய ரகசியமாக தான் இருக்கும். அது யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடாது சொல்கிற ஒரு கால அளவுக்கு ஒரு ரகசியம் இருக்கும். அந்த ரகசியத்தை ஒரு வாளியை போட்டு மொண்டு எடுத்தோமா அதோட வேதனை எப்படி இருக்கும், அதோட பயம் எப்படி இருக்கும், அது நினைவுகள் எப்படி இருக்கும்னு சொல்கிற அந்த அச்சுறுத்தல் வந்து இன்றைக்கி சொல்கிற போடுற பதிவில் வந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஏறத்தாழ 2014 2015 இந்த இன்சிடெண்ட் நடக்குது. நான் வந்து கிம்மா நகாராவில் வந்து ஒரு ட்ரெயினர், ஒரு ஜூரில் தேவாருன்னு 2006லேருந்து 2019 வரைக்கும் நான் ஒரு ட்ரெயினராக தான் இருந்தேன். இந்த இன்சிடெண்ட் வந்து 2014 இல்லாட்டி 15 பந்தாய் மர்டேக்கா கேம்ப் ஸ்ரீகண்டின்னு சொல்கிற இந்த கேம்பில் வந்து இன்சிடெண்ட் நடக்குது. இந்த பந்தாய் மர்டேக்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்தோமா கிடாவில் இருக்குது. இப்போ இந்த பிஎல்கேன் ப்ரோக்ராம் லத்தியன் கிம்மா நகராவுக்கு வந்து நாடு தழுவிய அளவில் 88 கேம்பில் வந்து இந்த ப்ரோக்ராம் நடக்கும். அதில் எங்களோட கேம்ப்க்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக கிடாலேருந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிளாந்தான், பேரா, பர்லீஸ் இந்த 4 மாநிலத்துலேருந்து வருவாங்க. அப்போ எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்று அசம்பிள் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். ஃபார் 3 months 3 மாதமாக ட்ரைனிங் நடக்கும். இது வந்து நான் 2005லேருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன் ஆஸ் எ ட்ரெயினர். இந்த 2013 வந்து 2014-15 இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் ப்ரோக்ராம் சிஸ்டம் வந்து மாறிடுச்சு. என்னென்னா பெற்றோர்கள் வந்து மாணவர்களை வந்து பார்க்கலாம். அதுவும் எப்போனா சாட்டர்டே இல்லாட்டி சண்டே அப்படின்னு வச்சுருப்பாங்க. சில மாநிலத்தில் சாட்டர்டே, சில மாநிலத்தில் சண்டே. எங்கள் மாநிலத்தில் வந்து கிடா மாநிலத்தில் சாட்டர்டே காலையில் 9 மணிலேருந்து மதியம் 5 மணி வரைக்கும் கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த அன்றைக்கி வந்து பெற்றோர்கள்லாம் வரும்போது அந்த மாணவர்கள் பிடிச்ச மாதிரி நாசுலமாவோ, ரொட்டிச்சானையோ, வந்தான்மியோ என்னென்னமோ வாங்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு தனித்தனி ஸ்பேஸ் கொடுத்துட்டு உட்காந்து சாப்பிட சொல்லுவோம். அப்போ பெற்றோர்கள் வரும்போது உற்றார் உறவினர் கூட வருவாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக ஒரு இடத்த வந்து கொடுத்துருவோம். அவங்க சாப்பிட்டுட்டு எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம். காலைல 9 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கு கூட போகலாம். அப்போ இந்த பர்டிகுலராக இந்த சாட்டர்டேயில் வந்து எனக்கு டியூட்டி ஹவர்ஸ். ஸோ பொதுவாக டியூட்டி ஹவர்ஸ் இருக்கும்போது நாங்கள் 4 இடத்துல வந்து பிரித்து டியூட்டி பார்ப்போம். ஒன்று பொண்டோ புங்காவால் சொல்கிற இடம். இந்த பொண்டோ புங்காவால் வந்து முன்னுக்கு என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் கேன்டீனில் ஒரு ஆள், அதுக்கப்புறம் கிராக்கானில் ஒரு ஆள், டாமில் ஒரு ஆள். ஸோ எங்களுக்கு வந்து ரொட்டேஷன் நடக்கும். அப்போ நான் மொத ஆளாக எனக்கு பொண்டோவில் கிடச்சிச்சு. ஸோ ஒரு 4 hours வந்து நான் அங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். நான் ஃபுல்லாகவே 4 hours இருக்கேன். ரேஹாட் முடிஞ்சு நான் கிராக்கானுக்கு போயிடுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ என்னோடய பொண்டோவில் வந்து மாணவர்களே வந்து இன்சார்ஜாக வச்சுருப்போம். எந்தெந்த பெற்றோர்கள் வரலையோ அந்தந்த பெற்றோரோட அந்த மாணவர்களை வந்து இன்சார்ஜ் வச்சுருப்போம். அப்போ எனக்கு வந்து ஒரு 4 மாணவர் இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் தொலைவுலேருந்து எங்களால் காடி வரது போகிறது பார்க்க முடியும். அப்போ தொலைவில் ஒருத்தரை பார்க்குறேன், ஒரு வயசானவர். ஸோ இவர் வந்து ஒரு முஸ்லீம் நண்பர், வயசானவர், தாடிலாம் வளர்ந்துருச்சு, ஒரு குப்பியாக போட்டிருக்காரு, வெள்ளை சட்டை, ஒரு பழைய கைலி கட்டிட்டு, பழைய தாத்தா சைக்கிள் இருக்குல்ல அதை மிதிச்சிட்டு வர்றாரு. மிதிச்சிட்டு வரும்போது மணி வந்து 11:30 போகுது. இன்னும் அரை மணி நேரத்தில் வந்து நான் ஷிஃப்ட்டு மாற போகிறேன். அப்போ அவர் வந்து டைமிங் எனக்கு ஒரு ஞாபகத்தில் இருக்குது, 11:35 போல் வந்தார். வந்த கையோட பொதுவாக பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம என்ன சொல்லணும்னா, உங்கள் மகன் பேர் என்ன, அவரோட பாடி நம்பர் என்ன. ஸோ அவர் வந்து கோச 1
பி கோச கோச அஞ்சா அந்த மாரி இருக்கும். ஸோ அவர் பாடி நம்பர் என்ன கேட்டேன் சொல்லலை. ஆனால் மகன் பேர் சொன்னார். மகன் பேர் எஸ் இருக்கார். அப்போ நம்ம மகன் பேர் எடுத்த கேட்ட நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே டோக்கிலேருந்து பிலே கிராக்கானுக்கு வந்து ரோஜர் பண்ணுவோம், இந்தமாரி நபரை வந்து கூப்பிடுங்கன்னு. அப்போது பிலே கிராக்கான் வந்து லவுட் ஸ்பீக்கரை வச்சு ஃபுல் டே ஒனில் அது ஃபுல் கேமில் வந்து எங்கே இருந்தாலும் அந்த மாணவர்கள் வந்து பொண்டோ புங்காவாலுக்கு வர சொல்லணும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. பொண்டோ புங்காவால்லேருந்து பிலே கிராக்கான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட் அப்பா அம்மா வந்திருக்கான்னு கேட்டு வருவாங்க. பொதுவாக ஸ்டூடெண்ட்கிட்ட கையில் ஃபோன் இருக்கிறதுனால அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது நாங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஃபோன் அடித்து சொல்லிடுவாங்க, அம்மா வந்துட்டாங்க, அப்பா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களே வந்துடுவாங்க, கேட்டு கட்டி நிற்பாங்க. இந்த பர்டிகுலராக வயதானவர் ஏறத்தாழ ஒரு 65 வயசு இருக்கும். அவர் வந்தார். வரும்போது கையில் வந்து 2 பொங்ஸ் நாசலமா ஒரு கருப்பு கோப்பி, இன்னும் ஞாபகத்தில் இருக்குது, கருப்பு கோப்பி வச்சுருந்தார். பேரை சொன்னார். அந்த பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோன்னே நான் ஒரு 15 நிமிஷம் கழிச்சுட்டு நான் டேவானுக்கு போய்ட்டு சாப்பிட்டுட்டு நேராக வந்து பிலே கிராக்கான் போயிட்டேன். அந்த அந்த வயதானவரை வந்து நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்னோடய டியூட்டி வந்து பிலே கிராக்கான் இருந்துச்சு. ஏறத்தாழ மணி ஒரு 5 இன்னொரு 5 நிமிஷம் இருக்கும்போது நாங்கள் வந்து ரவுண்டிங் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சிம்பாயங்கு போனோம், சிம்பாயம் பண்ணாதவங்களாம் வந்து எங்கே இருக்கணும், ஸோ ஸ்பாட்ஸ் பண்ணுறவங்களா இருந்தால் செக் பண்ணிகிட்ருவோம். அந்த 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 கார்டிங் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே செக் பண்ணிவிட்டு நான் பொண்டோ புங்காவாலுக்கு வரும்போது அந்த வயதானவர் இன்னும் அங்கேயே உட்காந்துருக்காரு. அப்போ நான் பார்த்தேன், ஓ பையன் வந்து பார்த்துட்டு ஏதோ கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு. சரி நான் எதுவும் கேட்டுக்கல. அப்போ ரவுண்டிங்லாம் பண்ணி முடித்து பேரண்ட்ஸ்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். நான் தான் பிலே கிராக்கான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, எல்லா பேரண்ட்ஸும் வந்து மாணவர்கள்ட்ட டாட்டா சொல்லிவிட்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு கையில் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறதா அதை கொடுத்துருங்க. அவங்களோட பழைய துணி எதோ எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதா எடுத்துகிட்டு போயிருங்க. ஆனால் வேறு எதையும் டேஞ்சரஸான திங்ஸ்லாம் கொடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். ஏன்னா கரெக்டாக 5:30 மணிக்கு நாங்கள் ரோட் கால் பண்ணோம். ரோட் காலில் வந்து அவங்களோட ஃபோன்லாம் வாங்குவோம். ஸோ இந்த ஒரு செக்மெண்ட் நடத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, நான் டைரெக்டாக திருப்பியும் பொண்டோ புங்காவாலுக்கு போகிறேன். ஏன் அந்த வயசானவர் இங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறேன். இல்லை அவரோட மகன் இன்னும் வரல அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல. மகன் வரலையா? அவர் வரும்போது மணி 11:30, இப்போ மணி 5 ஆயிடுச்சு. இந்த கேமில் அந்த மகன் ஒன்று அறவே வந்து பார்க்கலையா, இல்லை பார்த்துட்டு போயிட்டு இன்னும் ஜாமான் எதுவும் கொடுக்காமல் இருக்காரா அப்படின்னு கேட்டேன். இல்லை இன்னும் வரல. அப்போ நான் கேட்டேன், பச்சி நீங்கள் உங்கள் மகன் பேர் என்னதுன்னு கேட்டேன். அப்போ சொன்னார், பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஏன் உங்கள் மகன் ஒன்று பார்க்க வரலையான்னு? தெரியல. அறவே பார்க்க வரலையான்னு அப்படி கேட்டேன். இல்லை அறவே பார்க்க வரல. ஏன்னு கேட்டீங்க, இல்லை வேறு கேமுக்கு ஏதாச்சும் வந்துட்டிங்களா? அப்படி கூட ஒரு குழப்பத்தில் கூட ஆயிடுச்சு. 2 பேர் ஒரே மாரி இருக்குமே, அப்படி ஒரு குழப்பத்தில் இருந்துச்சு. இல்லை இந்த கேம் தான், மேபி அவருக்கு என்னை பிடிக்கல போல், சின்ன வயசுலேருந்து அவனை ஏசிட்டேன், பிடிக்கல போல், பரவாயில்ல இந்த நாசலமாவும் தேவும் இந்த கோப்பியும் வந்து இந்த ஸ்டூடெண்ட் குடிச்சிக்கிட்டோம், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு திருப்பியும் சைக்கிள் வச்சுட்டு போகிறார். அதுக்கு முன்னாடி அவரை பற்றி நாங்கள் அந்த அவர்கிட்ட விசாரிச்சுன்னா கேட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த ஸ்டூடெண்ட்கிட்ட. அவர் ஏன் வந்தார் போனார் எங்கே வந்து வர்றாரு பார்த்தா கோலாக்கத்தேலேருந்து பந்தாய் மட்டேக்காக்கு வந்திருக்காரு. கோலாக்கத்தேலேருந்து பந்தாய் மட்டேக்காக்கு வர்றதுக்கு 56 கிலோமீட்டர். வாகனத்தில் வந்தாலே 1 ஹவர் பிடிக்கும். சைக்கிளில் வந்திருக்காரு. இடத்துல ஒரு 3-4 மணி நேரம் பிடிச்சிருக்கும். காலையில் எத்தனை மணி கிளம்புறாரு தெரியல. அங்கேருந்து பெடலை மிதித்து அவர் மகனை பார்க்குறதுக்காக நாசலமாவும் கோப்பியும் வாங்கி அவருக்காக வெயிட் பண்ணி அந்த மகன் பார்க்கவே வரல. அப்போ நான் அந்த பையனை போய்ட்டு தேடி பிடிச்சி ரோக்காலில் வந்து ரோக்கால்னால் வந்து அசம்பிளிஸில் வந்து கூப்பிட்டு வச்சு கேட்டேன், நீ ஏன் பார்க்க வரலன்னு. இல்லை எனக்கு பார்க்க பிடிக்கல வர அப்படின்னு. எனக்கு அதுக்கு அந்தாண்ட பதில் சொல்ல தெரில. ஒரு அப்பா காலைல எத்தனை மணிக்கு கிளம்புனாரு தெரியல, 11:30 மணிக்கு வந்து உட்காந்துருக்காரு. 5 மணி வரைக்கும் அவர் சாப்பிடக்கூட இல்லை, எங்கேயும் போகலை, ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்காரு. பையன் வருவான் அப்படின்னு. இது எல்லாருக்கும் அது அமையறது இல்லைல்ல. முதல்ல நான் சொன்னது மாதிரி தான்.